ஹலோ. இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி தான் பார்க்கணும். ஓகே, இதுல மொத்தம் 4 விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது போட். ஓகே, போட் இப்படி மூவ் ஆகுது, வாட்டரும் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்ட்ரீம் இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட் இப்படி மூவ் ஆகுது, வாட்டர் இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இதாச்சு அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓகே. இதான் மெயினான விஷயம். போட்டோட ஸ்பீடு போட்டு ஸ்பீடு இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் வாட்டர் ஸ்பீடு. ஓகே, இது ஒரு விஷயம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா போட்டோட ஸ்பீடையும் வாட்டரோட ஸ்பீடையும் ஆட் பண்ணும். இதுதான் என்னது டவுன் ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா யூஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். போட்டோட ஸ்பீடையும் வாட்டரோட ஸ்பீடையும் யூஎஸ். இது ரெண்டும் முக்கியமான விஷயம். ஓகே, சொல்ல சொல்ல நீங்க அப்படியே நோட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா போட்டோட ஸ்பீடு பிளஸ் என்னது வாட்டரோட ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா போட்டோட ஸ்பீடு மைனஸ் வந்து வாட்டரோட ஸ்பீடு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. டவுன் ஸ்ட்ரீமையும் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு ப்ளஸ் டபிள்யூ மைனஸ் டபிள்யூ கேன்சல் ஆகிடும். பி ப்ளஸ் டி என்னது 2b. டி இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் பை என்னது 2. ஓகே, இது என்னது போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கும். ஓகே, இது என்னது போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ டவுன் ஸ்ட்ரீம் போட்டு ப்ளஸ் ஸ்ட்ரீம் போட்டு மைனஸ் வாட்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ளஸ் போட்டும் மைனஸ் போட்டும் கேன்சல் ஆயிடும். இது என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டபிள்யூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மை ப்ளஸ் டபிள்யூ. டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வாட்டர். வாட்டர் தேவை அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் பை. ஓகே, இந்த விஷயம் முக்கியமானது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இது செகண்ட் ஃபார்முலா. இது போட்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஸ்பீடு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஓகே, டவுன் ஸ்ட்ரீம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. 4 ஃபார்முலா தான் முக்கியம் சொன்னா 4 தான் மெயினான ஃபார்முலா. இது டவுன் ஸ்ட்ரீம், இது பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரீம். இந்த 4 விஷயத்தை வச்சு ஃபார்முலா சும்மா பார்த்து சம் ஈஸியாக என்ன பண்ணிக்கணும் சால்வ் பண்ணி. இந்த 4 விஷயம் முக்கியமானது. 4 விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டி அப்படின்னா போட் ஸ்பீடு, போட் ஸ்பீடு. ஓகே, டபிள்யூ அப்படின்னா வாட்டர் ஸ்பீடு அல்லது ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, அல்லது கரண்ட்னு சொல்லுவாங்க. இது போட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மேனு ஸ்பின்னரு எதுனாலும் இதில் மென்ஷன் பண்ணும். ஓகே, இதான் முக்கியமான விஷயம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீ சமைக்க போயிடலாமா. ஒரு போட் டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் எ ரிவர் equal to 21 kilometer per hour. ஓகே, அடுத்து upstream equal to 9 kilometer per hour. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா ஃபார்முலா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகே, இந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. இதையும் ஓகே, இப்போ டிஎஸ் கொடுத்துருக்காங்க, யூஎஸ் கொடுத்துருக்காங்க. டிஎஸ் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், பி பிளஸ் டபிள்யூ. யூஎஸ் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், பி மைனஸ் டபிள்யூ. இந்த பி பிளஸ் டபிள்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 21 கொடுத்துருக்காங்க. பி மைனஸ் டபிள்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், கேன்சல் ஆகும். 2b ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் 30. b ஈக்குவல் டு 30/2 ஆன்சர் 50.
போட்டோட ஸ்பீடு கிடைச்சிருச்சு. இப்போ v பிளஸ் இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல இந்த b-யோட வேல்யூ தூக்கி சால்வ் பண்ணோம்னா கிடைக்கும். v பிளஸ் w வந்து 21 தெரியுமா? v பிளஸ் w is equal to 20. போட் 15 அப்படின்னா w is equal to 21 minus 15, 6 கிலோமீட்டர். ஓகே, இது 15 கிலோமீட்டர். இப்படிதான் பேசிக்கான சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து என்னென்ன ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க? இதை வந்து போட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு சொல்லலாம், இல்லை கரண்ட்னு சொல்லலாம். ஓகே, இல்லை வாட்டர் ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஓகே, நோட் பண்ணியாச்சா? முக்கியமான விஷயம் யூனிட் கன்வென்ஷன் வரும்போது நான் சொல்றேன். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விம்மர் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 14 கிலோமீட்டர் per hour. ஓகே, இந்த அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 6 கிலோமீட்டர் per hour. ஓகே, இப்போ போட்டோட ஸ்பீடு கேட்டாங்க. நான் டேரெக்டாகவே ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். 14 + 6/2 10 கிலோமீட்டர் per hour. இது 20/2 10 கிலோமீட்டர் per hour. ஓகே, இன் கேஸ் வாட்டரோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்க டேட்டா இது 2. இந்த டேட்டா வச்சு நம்ம எப்படி நம்ம சம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? அலாங் த டைரக்ஷன் அலாங் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அது என்னதான் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் அர்த்தம். அலாங் ஸ்ட்ரீம் அலாங் ஸ்ட்ரீமோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் per ஹவர்னு கொடுக்கும். ஓகே, அண்டு ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் per ஹவர்னு கொடுக்கும். ஓகே, இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. எனக்கு பேசிக்காக டிஎஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியும்? v ப்ளஸ் என்னது டபிள்யூன்னு தெரியும். டிஎஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 15. இது போட்டு ப்ளஸ் இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.5. அப்போ வாட்டரோட ஸ்பீடு தான் இது. இதுதான் நான் சொல்லியிருக்கேன். வாட்ரு, கரண்ட்டு என்ன கொடுத்துருந்தாலும் இதுதான். ஓகே, போட் இன் ஸ்டில் வாட்டர்னு கொடுத்துருந்தா பி. ஸ்டில் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது? பியோட வேல்யூ. ஓகே, அதை நோட் பண்ணிடுங்க. அப்போ பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா 15 - 1.5 ஈக்குவல் டு 13.5. போட்டோட ஸ்பீடு 13 கிலோமீட்டர். இதே எதுக்கு இப்போ ஜஸ்ட் இதை உல்டா பண்ணி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. போட்டு மைனஸ் டபிள்யூ. போட்டோட இது எவ்வளவு? 13.5 தெரியும். வாட்டரோட ஸ்பீடு ஆல்ரெடி கிவன் 12.5. 1.5. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் per. ஓகே, என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேப்பா, அடுத்த விஷயம் ஒருத்தன் அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். ஓகே, 40 கிலோமீட்டர் இன் 8 ஹவர்ஸில் போகணும். ஓகே, அண்டு டவுன் ஸ்ட்ரீம் வந்து 36 கிலோமீட்டர் இன் 6 ஹவர்ஸில் போகணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரீம் ஸ்பீடு தெரிஞ்சாதான் எனக்கு தெரிய முடியும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தெரிஞ்சாதான் எனக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தெரியும். ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை. அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 40 பை என்னது 8. டிஸ்டன்ஸோட இடத்துல 30 போட்டாச்சு, டைமோட இடத்துல 8 போட்டாச்சு. இப்போ 5 கிலோமீட்டர் per hour. ஓகே, இதுதான் என்னது? ஸ்ட்ரீமோட வேல்யூ. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டவுன் ஸ்ட்ரீம் அதாவது என்னது? ஸ்பீடு. இது என்னது? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. டிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளவு? 36. டைமோட வேல்யூ எவ்வளவு? 6. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் per hour. ஓகே, இப்போ கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடணும். இப்போ வாட்டரோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க அப்படின்னா
என்ன ஃபார்முலா? டவுன்ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் பை என்னது 2. டவுன்ஸ்ட்ரீம் என்னது 6, அப்ஸ்ட்ரீம் என்னது டவுன்ஸ்ட்ரீம் என்னது 5, அப்ஸ்ட்ரீம் என்னது 5 பை என்னது 2. 1/2 is equal to 0.5 கிலோமீட்டர் per hour. ஓகே. இன்கேஸ் போட்டோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க அப்படின்னா டவுன்ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் பை 2. அப்போ 6 பிளஸ் டவுன்ஸ்ட்ரீமோட வேல்யூ 6, அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ 5. அப்போ 11/2 அப்படின்னா 5.5 கிலோமீட்டர் per hour. ஜஸ்ட் நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம். கண்டென்ட்டை வச்சுட்டு நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நீங்க சால்வ் பண்ணாலே ஈஸியா உங்களால அந்த அனலிட்டிக்கல் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நாலேஜ் உங்களுக்கு. ஓகே. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்பீடுக்கு மாத்துறேன், அதை வந்து இது பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகே. இப்போ வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டரை இன் 3 ஹவர்ஸ். அடுத்து அப்ஸ்ட்ரீம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க வார்த்தை. சரியா? இது அலாங்னு கொடுத்துருப்பாங்க. இதான் கீவேர்ட்ஸ். அலாங்னு கொடுத்துருந்தா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அகைன்ஸ்ட் வந்து என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டரா இன் என்னது சேம் டைம் 3 ஹவர்ஸ். ஓகே. அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்னது 21/3 which is equal to 7 கிலோமீட்டர் per hour. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இது என்ன வரும் 15/3 which is equal to 5 கிலோமீட்டர் per hour. இப்போ போட்டோட ஸ்பீடு போட் ஸ்பீட் is equal to டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பை 2. டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளவு 7 பிளஸ் அப்ஸ்ட்ரீம் எவ்வளவு 5 பை 2 போட்டிங்கன்னா 6 கிலோமீட்டர் per. இன்கேஸ் வாட்டரோட ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடு கேட்டிருக்காங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமிங் அப் ஸ்ட்ரீமிங் கழிச்சு 2ஆல் டிவைட். டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளவு 7 மைனஸ் 5 பை 2/2 equal to 1 கிலோமீட்டர் per. ஜஸ்ட் இவ்வளோதான்ப்பா. இந்த கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எப்படி நம்ம சம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றது நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க நோட் போட்டு எழுதி மட்டும் வச்சு போட் takes double time, double of time when it go to downstream than in upstream. Speed of water is equal to 3 கிலோமீட்டர் per hour. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் சேம். டிஸ்டன்ஸ் என்னது சேம். இந்த இதுல இருந்து ஹிடன் க்ளூ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சேம். போட் வந்து டபுள் ஆஃப் டைம் எடுத்துக்கணும். டபுள் ஆஃப் டைம் எடுத்துக்குது அப்படின்னா when it go to downstream than in upstream. upstream போறதுல டபுள் த டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் டவுன்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரீம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது ஸ்பீட் இன்ட்டு டைம். இதோட ஃபார்முலா என்னது ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ இங்க ஒரு மணி நேரம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீடை எப்படி நம்ம போடுவோம் b பிளஸ் டபிள்யூன்னு போடுவோமா. இங்கேயும் டிஸ்டன்ஸ் வந்து சேம் ஈக்குவல் டு. இப்போ ஏதாவது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை எஸ் இன்ட்டு டின்னு போடுவோம். அதே மாதிரி அங்கே உள்ள டிஸ்டன்ஸை எஸ் இன்ட்டு டின்னு போடுவோம். ஓகே. இப்போ இங்க வந்து அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் என்னது அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் அப்படின்னா பி மைனஸ் அதாவது ஸ்பீடு. இந்த ஸ்பீடை வந்து டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அப்படின்னால பி பிளஸ் டபிள்யூன்னு போட்டேன். டைம் வந்து 1 மணி நேரம் போட்டாச்சு. இது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு தானே. ஸ்பீடை வந்து என்னது அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அப்போ பி மைனஸ் டபிள்யூ. டைம் வந்து என்னது டபுள். விளங்குதா? ஏன்னா அவன் என்ன சொல்லியிருந்தான் டபுள் ஆஃப் டைம். டபுள் ஆஃப் டைம் தேன் இட் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் போறதை காட்டிலும் டவுன் அப்ஸ்ட்ரீம்ல 2 மணி நேரம் கூட எடுத்துக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா போகிற டிஸ்டன்ஸ் ரெண்டும் ஒன்று. ஓகே. அடுத்து இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பி பிளஸ் என்னது டபிள்யூ ஈக்குவல் டு பி மைனஸ் டபிள்யூ இன்ட்டு 2. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும்.
இன்ட்டு ஒன். ஓகே, இது என்னது ஸ்பீடு, இது என்னது டைம், இது என்னது ஸ்பீடு, இது என்னது டைம். ஓகே, இதுதான் மெயினான ஈக்குவேஷன். இப்போ வாட்டரோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 3ன்னு கொடுத்துருக்கான். 3 ப்ளஸ் பி. இங்கிட்ட என்ன வரும்? பி மைனஸ் 3 இன்ட்டு என்னது 2. இதை சால்வ் பண்ணணும். பி ப்ளஸ் 3 is equal to 2b மைனஸ் ஆர். நம்பர்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வருவோம், வேரியபிள்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடு. 2b மைனஸ் b is equal to 3 ப்ளஸ் ஆர். ஸோ 9 is equal to பியோட வேல்யூ 9. போட் is equal to 9 கிலோமீட்டர் per hour. இந்த மாதிரி சம் வந்து சால்வ் பண்ணி தெரியும். ஓகே, டிஸ்டன்ஸ் சேம்னு சொன்னதுனால b is equal to d அப்படின்னு எழுதியாச்சு. அப்ஸ்ட்ரீம் is equal to டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறனால b plus w, அப்ஸ்ட்ரீம்னால b மைனஸ் w. டைம் வந்து டபுள் எடுத்துக்குது அப்படின்னால இங்கிட்ட நான் என்ன போட்டேன்? இங்கிட்ட நான் என்ன போட்டேன்? 1 போட்டேன். இங்கிட்ட நான் என்ன போட்டிருக்கேன்? டைம் 2ன்னு இருக்கு. இந்த இடம் தான் முக்கியமான இடம். ஓகே, இந்த ப்ராப்ளம் போலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு முன்னாடி இந்த சம்மை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து இந்த எப்படி இந்த கான்செப்ட் பிஹைண்ட் என்ன இருக்கு அப்படின்னு நோட். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடு ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 9 கிலோமீட்டர் பெர் ஹவர். 9 ஸ்டில் வாட்டர் என்ன சொன்னா பீன்னு தான் ஆச்சு. ஓகே, இது அப்படியே ஃப்ராக்ஷன் வந்து மிக்சர் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கணும். மிக்சர் ஃப்ராக்ஷன் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் 28/3 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, 3 டைம்ஸ் மோர், 3 டைம்ஸ் மோர் அப்படின்னு கொடுத்து 3 டைம்ஸ் மோர்னா ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு அப்படின்னா 3 டைம்ஸ் மோர் அப்படின்னு ஆட் பண்ணணும். இப்போ என்ன அர்த்தம்னா 4 அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும் கீவேர்டை. த்ரைஸ் த டைம் அப்படின்னு கொடுத்துருந்தா இங்க 1 எடுத்தேன்னா அங்க 3 போடுறேன். 3 டைம்ஸ் மோர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, இங்க 1 இருக்கு அப்படின்னா +3 போட்டு இங்க 4 எடுக்கும். ஓகே, ஓகே, டைம்ஸ் மோர். டவுன் ஸ்ட்ரீம் போறதை காட்டிலும் 4 மணி நேரம் என்ன பண்ணுது அப் ஸ்ட்ரீம் போறதுக்கு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இன்ட்டு ஓகே, டிஎஸ் ஈக்குவல் டு. அப்போ இங்கேயும் என்னதுதான் டிஸ்டன்ஸ் சேம். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இந்த கீவேர்டை சொல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்கே என்னது ஸ்பீட் இன்ட்டு டைம். டவுன் ஸ்ட்ரீமுக்கு ஸ்பீட் எப்படி எழுதுவோம்? பி பிளஸ் டபிள்யூ இன்ட்டு இந்த 1 டைம்ஸ். அடுத்து இங்க எப்படி எழுதுவோம்? பி மைனஸ் டபிள்யூ இன்ட்டு த்ரைஸ் டைம்ஸ் மோர். அப்ப இது 1 அப்படின்னா இது த்ரைஸ் டைம்ஸ் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். ஓகே, போட் இன் ஸ்டில் வாட்டர் எவ்வளவு கொடுத்தோம்னா ஃப்ராக்ஷனா மாற்றி 28/3ன்னு எழுதி வச்சிருந்தேன்னா அப்போ இந்த பிங்கிற இடத்துல 28/3 பிளஸ் டபிள்யூ இன்ட்டு 1 is equal to 28/3 minus W into 4. ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? இதையே மல்டிப்ளை பண்ணிடலாமா? இதையே மல்டிப்ளை பண்ணிடலாமா? 28/3 plus W is equal to minus 4W into 4 into 28/3. ஓகே, மல்டிப்ளை பண்ணிருக்கப்ப வேற ஒன்றும் பண்ணி. ஓகே, தெளிவாக நோட் பண்ணிட்டே வாங்க, இந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. நம்பர்ஸ் கூட சேர்க்குறேன். 28/3 இந்த டைம் இங்கே வந்தது அப்படின்னா மைனஸ் 28 into 4/3 is equal to minus 4W. இந்த இது இங்கே வந்தது அப்படின்னா மைனஸ் W. அப்போ மைனஸ் 5W. இதுல இருந்து 28/3 காமனா வெளியில் எடுத்தேன் அப்படின்னா 1 மைனஸ் 4/3. ஓகே, 28/3 இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 3 மைனஸ் 4/3 is equal to minus 5W. 28/3 இதை சால்வ் பண்ணி அப்படின்னா மைனஸ் 1/3 is equal to minus 5W. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். 28/9 is equal to 5W. ஒரு இடத்துல சின்னதாக தப்பு பண்ணிக்கலாமா? இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு ஸ்டேஜ். இந்த இடத்துல 3 வராது. ஏன்னா 28/3 தானே வெளியில எடுத்துட்டேன். அப்போ 1 மைனஸ் 4 தானே இருக்கும்.
இந்த இடத்துலையும் 3 வராது, இந்த இடத்துலையும் 3 வராது. ஸோ 28/3 மட்டும்தான். ஓகே, இது என்ன வரும்? இப்போ 1 மைனஸ் 4 வரும். 1 மைனஸ் 4 மைனஸ் 3. மைனஸ் மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் வரும். இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். 28 is equal to 5W. W is equal to 28/5. ஓகே, புரிஞ்சுட்டா? ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த 1 மைனஸ் 4 வந்து இங்கே -3ன்னு இருக்கும். இந்த மைனஸும் கேன்சல் ஆகும். அது கூட சால்வ் பண்ணிக்கலாம். இங்கேயே கூட நான் செஞ்சுக்கணும். 28/3 -3 is equal to -5W. இந்த 5 தான் இது ப்ளஸ் ஆயிரும். இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகும். ஓகே, சம்ம ஜஸ்ட் தெளிவாக வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த மாடலில் இருக்கும் எக்ஸாம்ஸில். ஓகே, இன்னொரு 2-3 எக்ஸாம்ஸ் தான் இருக்கு. அது கூட நீங்கள் அது ப்ராக்டிஸ் செஷன் நம்ம நிறைய கொண்டு போகலாம். நம்ம வீடியோஸ் எப்படி பிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோட்டல் ஆஃப் 2 hours டவுன் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு டோட்டலாக 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு. ஓகே, ஓகே, டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, போக ஒரு 6 கிலோமீட்டர், வர ஒரு 6 கிலோமீட்டர். இது டவுன் ஸ்ட்ரீம், இது என்னது அப் ஸ்ட்ரீம். இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க? டைம் கொடுத்துருக்காங்களா? நமக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம் இருக்கு. இப்போ டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னது? டிஸ்டன்ஸ் பை இந்த ஸ்பீடு. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்கே என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டாலும் என்னது? நான் டைம் 2 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 6. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எப்படி? d+w ப்ளஸ் அப் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 6. அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது? d - w ஈக்குவல் டு என்னது? 2. ஓகே, ஈக்குவல் டு என்னது? 2. இப்போ ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு என்னது? வாட்டரோட இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளஸ் 6/b - 4 ஈக்குவல் டு 2. ஓகே, மேக்ஸிமம் இந்த இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போறது நல்லது. நம்ம சால்வ் பண்ணி செஞ்சு போனோம்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல வரும். ஓகே, ஆனா அதுக்கு ஆப்ஷன்ல இருந்து போறது நல்லது. இதை சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன ஆயிரும்? கிடைச்சிடும். சால்வ் பண்ணி காட்டுறேன். 6 × 1 - b+4 + 1 - b - 4 ஈக்குவல் டு -2. 6 காமனா வெளியே எடுத்தேன். இதே மல்டிப்ளை பண்ணி 6 × b - 4 + b+4 by b². இதே மல்டிப்ளை b² - 4² ஈக்குவல் டு 2. 6 × -4 cancel 2b by b² - 16 equal to 2. அடுத்து என்ன வருதுன்னா 2b by b² - 16 by 2/6 வரும். 1/3. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 6b is equal to b² - 16. b² - 6b - 16 is equal to 0. இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணும். -16 அப்படின்னா 2 8s are நடு நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ், இது வந்து ப்ளஸ். b b b plus 2 b minus 8 is equal to 0. b is equal to -2, b is equal to +8. ஓகே, நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டோம், பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கும். b is equal to -2. ஒரு குவாட்ராட்டிக் எடுத்து சால்வ் பண்ணி சம் சால்வ். ஓகே, உங்களுக்கு வேற எது மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கீழே தெரிவிச்சுங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25 கிலோமீட்டர் அகைன்ஸ்ட் போறான். ஓகே, அண்டு 39 கிலோமீட்டர் அலாங் போகிறோம். இது ரெண்டும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 hours. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் அலாங் போகிறோம். அடுத்து
30 கிலோமீட்டர் அகெயின்ஸ்ட் போகிறான். இது ரெண்டுத்துக்கும் போகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் 10 ஹவர்ஸ். இதை எப்படி நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்னது டைம் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் டைம் ஆஃப் அப் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு டோட்டல் டைம். இது முக்கியம். அடுத்து இது ஃபர்ஸ்ட் இது இந்த இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம். அடுத்து டைம் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் டைம் ஆஃப் அப் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு டோட்டல் டைம். இப்போ டைம் தானே நமக்கு தேவை டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். நமக்கு டைம் தேவை அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை என்னது ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு 25 கிலோமீட்டர். அலாங் எவ்வளவு 39 பை ஸ்பீடு எப்படி எழுதுவோம் பி பிளஸ் டபிள்யூ பிளஸ் அப் அகேன்ஸ்ட் எவ்வளவு 25 பை பி மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எவ்வளவுப்பா 8. இதே மாதிரி இதே எழுது. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 52 அலாங்கு 52 சாரி 30 அகேன்ஸ்ட் 52 கிலோமீட்டர் பை அலாங் தானே. அலாங்னா என்னது பி பிளஸ் டபிள்யூ பிளஸ் அகைன்ஸ்டு 30 அகைன்ஸ்டு தானே 30 பை பி மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளவு 10. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணாமல் வச்சுக்கோங்க, அவங்க ஆன்சர் கிடைச்சோம். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷனும் என்ன பண்ணி சால்வ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த 30 இருக்கு, இங்க 25 இருக்கா, 150 வர வைக்கலாமா? 25க்கும் 30க்கும் பேசிக்கா ஒரு 150 வர வச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் 150 வரணும் அப்படின்னா இது 6ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகே, 6 இன்ட்டு 39 234 பை பி பிளஸ் டபிள்யூ பிளஸ் எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனே என்ன பண்ணுறான் 6ஆல மல்டிப்ளை 150 பை பி மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 38. ஓகே, அது மாதிரி இங்கேயும் 150 வரும். இந்த பேசிக்காக நீங்கள் எல்சிஎம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க புரிஞ்சிடும். இந்த 25க்கும் 30க்கும் எப்படி ஒரு 150 சொல்கிறாரு அப்படின்னா 5 5 சார் 5 6 சார் 5 1 சார் 5 6 சார் 2 1 is 2 3 3 1 1 5 சார் 25 25 into 2 வந்து 50 50 into 3 150. எல்சிஎம் எடுக்கிற கான்செப்ட்ல தான் 150 நான் சொன்னேன். ஓகே, அது மாதிரி இங்கே ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும் 150 வருமா, இங்கே 5ஆல போயிருக்கணும். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 260 பை பி பிளஸ் டபிள்யூ பிளஸ் 150 பை பி மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 5. இதை சால்வ் பண்ண முடிஞ்சுது. ஓகே, இப்போ இதையும் மைனஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மைனஸ் போட்டுருக்கோம். இது கேன்சல் ஆகும், இது நேரம் கேன்சல் ஆகும். ஓகேவா, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வரும் மைனஸ் 26 பை பி பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் என்ன வரும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா மைனஸ் 2 மைனஸ் 2 தானே. இது கேன்சல் ஆகும். இதையும் எடுத்து கொடுக்கணும் 13. பி பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 13. பி பிளஸ் டபிள்யூ என்னது பார்த்தீங்கன்னா இந்த பி பிளஸ் டபிள்யூ வச்சு ஏதாவது ஒரு இதில் தூக்கி போட்டோம்னா ஆன்சர். ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷனே இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுங்க. 39 பை பி பிளஸ் டபிள்யூ பிளஸ் 25 பை பி மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 8. ஓகே, அதுதான் நான் சால்வ் பண்ண போகிறேன். 39 பை பி பிளஸ் டபிள்யூ கூட பார்த்தீங்கன்னா பிளஸ் 25 பை பி மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 8. என்ன வரும் 3 பிளஸ் 25 பை பி மைனஸ் டபிள்யூ 25 பை பி மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு இந்த 8லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 5. அப்போ இதையும் அடிச்சு பிடிச்சா 5. பி மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு என்னது 5. அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த பிளஸ் டபிள்யூ மைனஸ் டபிள்யூ கேன்சல் சைடில் சால்வ். பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 13 பி மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 5 கேன்சல் ஆகிடும். ஸோ பி ஈக்குவல் டு 18 பி ஈக்குவல் டு 9 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, அப்போ இது 9 அப்படின்னா இது டபிள்யூ தெரியாது. டபிள்யூ ஈக்குவல் டு 13 மைனஸ் 9 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். போட்டோட இது 9, வாட்டரோட இது 4 கிலோமீட்டர்.
இந்த மாதிரி சால்வ் பண்ணி சம்மா சால்வ் பண்ணி ஓகே. ஓகே, வித் திஸ் போட் அண்ட் ஸ்ட்ரீமோட முக்கால்வாசி யூனிட்ஸை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முக்கால்வாசி மாடல் டைப்ல. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வேற எதுவும் யூனிட் வாங்கணும். ஓகே பாய்.